வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அதிரடி போட்ட உத்தரவு. சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் இது. என்ன காரணத்திற்காக அமைச்சர் பொன்முடிக்கு 10 ஆண்டுகள் வரை புழல் சிறையில் அடைக்க நீதிபதி அள்ளி அவர்கள் அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறார். இதற்கான முழு காரணம் யாரு, அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. இந்த காரணத்தினால திமுகவின் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இது எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்பொழுது அமைச்சர் பொன்முடிக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க நீதிபதி அள்ளி அவர்கள் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மணல் கொள்ளை வழக்கில் பல சம்பவ இடத்தில் பல விதமான சர்ச்சைகள் சிக்கியவர்தான் அமைச்சர் பொன்முடி. தற்போது கேஸ் நடந்துட்டு இருந்தது. இப்போது அந்த கேஸ் எல்லாமே முடிந்துவிட்டது, வழக்கு முடிந்துவிட்டது. இந்த காரணத்தினால் அமைச்சர் பொன்முடி 10 ஆண்டுகள் வரை புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத அமைச்சர் பொன்முடி மேல்முறையீட்டுக்காக சென்றிருக்கிறார் என்று தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்குதுன்றதை. அது மட்டும் இல்லாமல் தற்போது சூழ்நிலைப்படி கள்ளச்சாராய வழக்கில் பல திமுக அமைச்சர்கள் சிக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா 50க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் அருந்தி, விஷ சாராயம் அருந்தி. இதனால் பல திமுகவின் அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.